Good morning students, welcome to Kalabharati Academy. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் ட்ரான்ஸ்லேஷன். ட்ரான்ஸ்லேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால், டிஎன்ஏலேருந்து ஜெனட்டிக் கோடை மெசஞ்சர் ஆர்என்ஏ எடுத்துகிட்டு வந்துருச்சு சிங்கிள் ஸ்டாண்டில். தட் ஹேஸ் டு கம்பைன் வித் ரிபோசோம் which is producing the proteins. அதற்கு தேவையான அமினோ ஆசிட்ஸை சைட்டோபிளாஸ்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ இஸ் பிரிங்கிங் டு தி ரிபோசோம். ஸோ தேர் ஆர் 3 items to be combined. One is ribosome, another is messenger RNA, another is tRNA. இதன் மூலமாக வரிசையாக சீக்வன்ஸ் படி அந்த ஜெனட்டிக் கோடு படி ஒவ்வொரு அமினோ ஆசிடாக ஒவ்வொன்றா சேர்க்கணும். ஸோ எ ப்ரோட்டீன் வில் பி ப்ரொடியூஸ்ட். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ட்ரான்ஸ்லேஷன். இதில் நம்ம ஜெனரல் டிஸ்கஷன் ட்ரான்ஸ்லேஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஏன்னா இந்த ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் தேர் ஆர் ஸோ மெனி ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே ஆரம்பிக்கணும்? ஸோ தேர் ஒன் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் இஸ் தேர். அந்த இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸில் ஃபேக்டர்ஸ் வில் பி ஆடட். ரிபோசோமும் 2 யூனிட்டாக இருக்குது. two sub units ஆர் தேர். நார்மலாக இந்த ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் நடக்கலைன்னா அந்த 2 தனித்தனியாக இருக்கும், அந்த 2 ஒன்றா சேர்க்கப்படணும். ஒரு ரிபோசோம் ஒரே யூனிட்டாக மாற்றணும். ஒரே யூனிட்டில் 2 சப் யூனிட் காம்பினேஷனில் அது இருக்கணும். ரெண்டாவது, இனிஷியேஷன் முடிஞ்ச பின்னாடி இந்த அமினோ ஆசிட்ஸை சீக்வன்ஸ் படி வரிசையாக ஜாயின் பண்ணணும். தட் இஸ் கால்டு எலாங்கேஷன். எலாங்கேஷன் முடிஞ்ச பின்னாடி டெர்மினேஷன், அந்த கோடு முடிஞ்சிருச்சு, அந்த இடத்துல அந்த புரோட்டீனுக்கான பாலிபெப்டைட் செயின் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டணும். தட் இஸ் டெர்மினேஷன். ஸோ தேர் ஆர் தீஸ் ப்ராசஸஸ் இன் ட்ரான்ஸ்லேஷன். நம்ம இப்போ ஜெனரலாக வாட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லி பார்க்கலாம். ஓகே, ட்ரான்ஸ்லேஷன் இஸ் தி பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் இஸ் தி மோனோமர். அதை ஒன்றோட ஒன்றை கனெக்ட் பண்ணி பாலிமர் ஆக்கினா இட் பிகம்ஸ் ப்ரோட்டீன் டு ஃபார்ம் பாலிபெப்டைட் செயின். தட் இஸ் கால்டு ப்ரோட்டீன். ஸோ தேர் இஸ் அ டிகோடிங் ப்ராசஸ் carried out by ribosomes that bind with messenger RNA. messenger RNA என்ன ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற கோடை கொண்டு வந்திருக்கு. அதை there is a decoding process that is being taken out by ribosomes. Okay, and charged tRNA. What is charged tRNA? tRNA attached with amino acid is called charged tRNA. அதையும் இது கூட அட்டாச் பண்ணணும். So now this messenger RNA is translated starting at the 5-carbon end. Okay, now general process இதை பார்க்கலாம். This is the ribosome. இது கூட this messenger RNA is attached. It has got codons. இப்போ this is the tRNA, clover ஷேப்பில் இருக்கிறது. It has got ribosome binding site here. So it has got an amino acid binding site here. So it is bringing a amino acid from cytoplasm to the ribosome. Okay, இந்த ஆன்டிகோடானும் இந்த கோடானும் கம்பைன் ஆகணும். கம்பைன் ஆனது பின்னாடி இது கரெக்ட் ப்ராசஸான இந்த கோடான் படி இந்த அமினோ ஆசிட் இங்கே இருக்கா, அதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அதை ரீட் பண்ண பின்னாடி இந்த 2 அமினோ ஆசிடும் ஒன்றா கம்பைன் பண்ணி பாலிமரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ரிலீஸ் பண்ணணும். தட் இஸ் டெர்மினேஷன். டெர்மினேஷன்னா இந்த இடத்துல கிடையாது, இது ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி முடிச்ச பின்னாடி இந்த பாலிபெப்டைட் செயின் எங்கே முடியுதோ அந்த இடத்துல டெர்மினேஷன் கோடான் வரும். ஓகே, திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, இந்த ப்ராசஸில் தெர் இஸ் இனிஷியேஷன், திஸ் எலாங்கேஷன், தென் டெர்மினேஷன். அந்த ப்ராசஸ் நம்ம தனியாக பார்க்கணும். ஓகே, ஆஃப்டர் பைண்டிங் ஆஃப் மெசஞ்சர் RNA ரிபோசோம்ஸ் மூவ் ஆலாம். இது மெசஞ்சர் RNA. இதில் ரிபோசோம் பைண்ட் ஆனது பின்னாடி 2 sub units ஆர் தேர். திஸ் கோஸ் ஆன் மூவிங். இப்படியே வரிசையாக ஒவ்வொரு கோடானா ரீட் பண்ணிகிட்டே போகுது. என்ன ஆடிங் நியூ அமினோ ஆசிட் டு பாலிபெப்டைட் செயின். ஒவ்வொரு அமினோ ஆசிட் அங்கேருந்து வருது, நியூ இதில் அட்டாச் ஆகுது. தென் இந்த பாலிபெப்டைட் செயின் கூட இந்த அமினோ ஆசிட் இதிலிருந்து tRNA ரிலீவ் பண்ணி இதில் அட்டாச் பண்ணி ஒரு பாலிபெப்டைட் செயின் இஸ் ப்ரோட்டீன், நியூ ப்ரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்டு. Then this tRNA is again released to bring another amino acid. Okay, each time it reads a codon. ஒவ்வொரு டயத்துலையும் கோடானை ரீட் பண்ணி கரெக்டாக அந்த tRNAவை இங்கே அட்டாச் பண்ணுது. Each codon is read by anticodon
and the corresponding tRNA. So tRNA ஒரு ஆன்டிகோடான். So both are கரெக்டாக மேட்ச் ஆகும்னு சொன்னால் தான் இது அட்டாச் ஆக முடியும். ஹென்ஸ் ஆர்டர் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஆர்டர் அண்ட் சீக்வன்ஸ், இது என்ன அமினோ ஆசிட், இது என்ன அமினோ ஆசிட், இப்படி வரிசை இதை பொறுத்து புரோட்டீனுடைய நேச்சர் மாறும். ஏன்னா சீக்வன்ஸ் மாறி போச்சுன்னா அந்த புரோட்டீனுடைய நேச்சர் மாறி போயிடும். வேறு மோர் தென் 5000 ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ 20 அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனுடைய சீக்வன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் தி ஃபார் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி proteins. Okay, hence order and sequence of the amino acids are defined by the sequence basis in the messenger RNA. அப்போ இது என்ன ஆர்டரில் இருக்கணுங்கிறத டிஃபைன் பண்ணுறது இந்த ஜெனட்டிக் கோடை கொண்டு வந்திருக்கிற மெசஞ்சர் ஆர்என்ஏல இருக்கிற கோடு தான் அதை டிஃபைன் பண்ணுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.